ஆயிரம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க அக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது குழந்தை பிறக்க போகுது. அதுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறோம். இன்னைக்கு தான் டேட் கொடுத்துருக்காங்க. வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நான் வந்து அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வீடியோவை கட் பண்ணி போட போகிறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். எனக்கெல்லாம் குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் இப்போ 2வது குழந்தை பெற்றுக்க போகிறேன். ஆண்டவா, எப்படியாவது நல்லபடியாக பிறக்கணும். அதுக்கு நீதான் துணை இருக்கணும். என் புருஷனுக்கு மட்டும் செலவு கம்மியாக வச்சுடு ஆண்டவா. ஏன்னா அந்த கருவாய் ரொம்ப பாவம். கொஞ்சம் போஸ் கொடுத்துக்கிறேன் போட்டாவுக்கு. நம்ம எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். இப்போ ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டு நம்ம கீழே கார் பார்க்கிங் போகலாம். நம்ம இப்போ கார் பார்க்கிங் வந்துட்டோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்ப போறோம். ஐயோ, நடக்க முடியலையே. நான் பத்திரமா போயிட்டு நல்லபடியாக குழந்தை பெற்றுட்டு வரணும்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க. அப்போதான் நான் தைரியமா இருப்பேன். சரி, எனக்காக இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதையும் பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் வந்த உடனே நர்ஸக்கா அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ குழந்தையோட இதய துடிப்பு உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல? ஆமா, எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு கேட்கறனால ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு. எங்க அக்காவுக்கு ஒரு வழியா நைட்டுக்குள்ள குழந்தை பிறந்துடும் சொல்லிட்டாங்க. நாங்களும் டைமை பார்த்துக்கிட்டே இருந்தோம். 12:30 மணி ஆச்சு. எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனா 2வது குழந்தை பெற்றுக்க போறோன்ற ஆர்வமோ, அதை பார்க்கணுன்ற ஆர்வமோ சூர்யாவுக்கும் எங்க அக்காவுக்கும் 2 பேர்த்துக்கு குறையில. இந்தா வந்துடுறேன்னு சொன்ன டாக்டர் எப்படியோ ஒரு வழியா நைட்டு 1 மணிக்கு வந்தாங்க. வந்துட்டு வயிற்றுல பாலை வாக்கிற மாதிரி ஒரு நல்ல செய்தியை சொன்னாங்க. கவலைப்படாதமா, உனக்கு காலையிலத்துக்குள்ள உனக்கு குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சந்தோஷத்துல சரின்னு சொல்லிட்டு அவங்க ஊசியை குத்த, நானும் கத்த, விடிய 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 ஒரே அழகாச்சி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி எப்படியோ என்னை தள்ளுவண்டியில வச்சு தள்ளி கொண்டு போய் ஆப்ரேஷன் தியேட்டர்ல சேர்த்து விட்டாங்க. எனக்கு இம்மானு சொல்ல முடியல, அம்மானு சொல்ல முடியுமே. 4 பேர் பார்க்குற இடத்துல என்ன பண்ணுறோன்னு தெரியல. சரி, 2வது குழந்தையாச்சு. நானும் முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன். ஆனால் என்னால் வரை தாங்க முடியல. கடைசி நேரத்தில் என்னை எப்படியாவது கொண்டு போய் ஆப்ரேஷன் தியேட்டர்ல சேர்த்தி விட்டாங்க. நானும் டாட்டா பாய் சொல்லிட்டு போனேன். சரி, கருவாயம் பொழப்பா, கருவாச்சி பொழப்பா அப்படின்னு. ஆனால் நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுத்துட்டு வந்த அந்த டாக்டர் சொன்னாங்க, இந்த டைமில் பிறந்தாங்க, அந்த டைமில் பிறந்தாங்க, நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சு. அம்மாவும் பிள்ளையும் ரொம்ப நல்லா இருக்காங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது என் மனசு எல்லாமே குளிர்ந்து போச்சுங்க. எங்கள் அக்காவை சும்மா சொல்லக்கூடாதுங்க. ரொம்ப விவகாரம் பிடிச்ச ஆளுதான். அத்தனை வழியும் தாங்கிக்கிட்டே குழந்தைய வந்து என் புள்ள கையால் வாங்கிக்கொண்டு சுண்டி அழைச்சிருப்பா போல. அந்த டாக்டர் அம்மா வந்து அப்படியே சொல்லிடுச்சு. அப்புறம் அந்த டாக்டர் அம்மாவும் வந்து அதை இதையும் சொல்லிட்டு புள்ள கையில் குழந்தைய கொடுத்துட்டு எங்ககிட்டையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் சரின்னு நாங்களும் வாங்கிட்டு சரி வார்டுக்கு கொண்டு போகலான்னு வார்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். வார்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா ரொம்ப நேரமாக வரல. அப்புறம் கேட்டப்போ தான் தையல் போட்டு படுக்க வச்சுருக்காங்க. எப்படி இன்னொரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் குழந்தைய வாங்கிட்டு வந்து பெட்டில் போட்டு அந்த குழந்தை எப்படி இருக்கே, கண் எப்படி இருக்கே, மூக்கு எப்படி இருக்கே, வாய் எப்படி இருக்கே. அந்த குழந்தை 10 மாதம் வயிற்றுக்குள்ளேயே அடைஞ்சி கிடந்தது. இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன நல்லா பண்ணுது. கண்ணை எப்படி அசைக்குது, வாய் எப்படி அசைக்குது, கை எப்படி அசைக்குது, கால் எப்படி அசைக்குது. அந்த உலகத்துக்கே அந்த குழந்தை வந்து புதுசாக வந்து ஏதோ சொல்ல வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் அதையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போன்னு பார்த்து கரெக்டாக அத்தியூத்தும் தியா குட்டியும் வர, பாப்பா என்னோட பாப்பா உன்னோட பாப்பான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். சரின்னு சொல்லி நான் உட்காந்து அந்த குழந்தைகிட்ட, இங்கே பாருங்க, இது இன்னொரு குழந்தை வந்திருக்கே, குட்டி பாப்பா வந்திருக்கே, உங்களுக்கு ஒரு தம்பி பாப்பா வந்திருக்கே. இனிமே நீங்க இவங்க கூட எப்படி பேசுவீங்க, எப்படி சிரிப்பீங்க, என்னெல்லாம் விளையாடுவீங்க, தம்பியை எப்படி கூப்பிடுவீங்க, தம்பியை என்னென்ன விளையாட்டுக்கெல்லாம் நீங்க சேர்த்துப்பீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம். அப்போன்னு பார்த்து அஜித் ரொம்ப குஷி ஆயிட்டான். திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, தப்புன்னு முத்தா கொடுத்துட்டு சந்தோஷமாயிட்டா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. பாருங்களேன், நீங்களே அஜித் எவ்வளவு சந்தோஷப்படுறான்னு. அதே மாதிரி தியாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப என்ன நினைச்சான்னு தெரியல, அதையும் திரும்ப புத்தா கொடுத்துட்டு சந்தோஷமாயிட்டான். பாருங்களேன், குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு விளையாட்டு பொம்மை தான். ஆனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தோம். நீங்களும் ரொம்ப பார்த்துக்கிட்டோம்.
அதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்க அம்மா எப்படியோ ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா சொன்னது, ஏய் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் நார்மல் டெலிவரி ஆகுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் எங்கள் அக்கா எப்படியாவது 2 குழந்தையுமே நார்மல் டெலிவரி பண்ணிட்டாங்க. அதுலேயும் இந்த குழந்தை கிட்டத்தட்ட 10 மாதம் முழுசாக வயிற்றுக்குள்ளேயே ஜாலியாக இருந்து அதுக்கப்புறம் பெற்றுக்கிட்டாங்க. எப்படியோ அம்மாவும் பிள்ளையும் ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து டெலிவரி தேட்டர்லேருந்து நல்லபடியாக வார்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம சினிமா வந்து பார்க்க வந்தாங்க. சினிமாவுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவங்க நாள் நைட்டு வரல, மறுநாள் தான் வந்தாங்க. எப்படியோ வந்து ரொம்ப நேரம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு மறுநாள் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு. எப்படியோ டிஸ்சார்ஜ் எல்லாம் பண்ணிவிட்டு பேமெண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நல்லபடியாக எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நீங்களும் வாங்க, எல்லாரும் ஒன்னா வீட்டுக்கு போலாம். நம்மளோட குட்டி பாப்பாவை எடுத்துட்டு போலாம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி லிஃப்ட்டுக்கு வந்துட்டோம். இங்க பாத்தீங்களா ஒரு கருவாயன் சிரிச்சான்ல, அந்த கருவாயனை மட்டும் நம்பாதீங்க. அவன் பேரு தான் ராஜா. இப்போ நம்ம குட்டியை கூட்டிட்டு கீழே வர போறோம். எப்படியோ கீழே வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம கார்ல ஏற போறோம். நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போறோன்றத தெரிஞ்சுக்கிட்டு அத்தியுத் ஒரே குசி ஆயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வண்டியில ஏறிட்டோம். ஏறினதுக்கு அப்புறம் அக்கா சொன்னாங்க, பக்கத்துல இருக்கிற அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோவில் போயிட்டு போலாம் அப்படின்னு. ஏன்னா நாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போறதுக்கு முன்னாடியே ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். அதே மாதிரி திருப்பி நன்றி சொல்லணும் இல்லையா? அதனால திரும்பவும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவரை பார்க்கறதுக்கு. அப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் திஷ்டி கழிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் முன்னாடியே சாய் மாமா ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ நாம பாப்பாவுக்கு சுத்தி போட்டுடலாம். ஊருக்கண்ணே, உறவுக்கண்ணே, நாய்க்கண்ணே, நரிக்கண்ணே, கொல்லிக்கண்ணே, குளவிக்கண்ணே, எதிர்த்த வீட்டுக்காரங்கண்ணே, சைடு வீட்டுக்காரங்கண்ணே, மேல் வீட்டுக்காரங்கண்ணே, தெருவில் போறவன் கண்ணே, வரவன் கண்ணே, சொந்தக்காரன் கண்ணே, தெரிஞ்சவன் கண்ணே, தெரியாதவன் கண்ணே எல்லாம் போகணும்னு தூ தூ தூன்னு துப்பிட்டு அம்மாவுக்கு ஒரு பொட்டு, தம்பிக்கு ஒரு பொட்டை வச்சுட்டு சூர்யா அதை கொண்டு போய் கீழே ஊத்திட்டாங்க. நாங்க இப்போ புதுசான ஒரு வீட்டுக்குள்ள, புதுசான ஒரு உலகத்துக்குள்ள எங்களோட வாழ்க்கையை நாங்க ஆரம்பிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா லிஃப்ட்ல நம்ம எங்க போறோம்? ராஜா மாமா வீட்டுக்கு போறோம். எப்படிகோ வீட்டுக்குள்ள நல்லபடியா என்ட்ரி ஆனதுன்னு கோபால் மாமா வெல்கம் பண்ணாங்க, சீனிமா வெல்கம் பண்ணாங்க. எல்லாரும் சேர்ந்து நேரா சாமி படத்துக்கு முன்னாடி போய் நின்று நன்றி சொல்ல போயிட்டாங்க. சரின்னு சொல்லி நல்லா சாமி கும்பிட்டு குழந்தை நல்லா இருக்கணும், மம்மி நல்லா இருக்கணும்னு சொல்லி பொட்டு வச்சுட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லி எல்லாரும் சேர்ந்து வெல்கம் பண்ணி அவங்களோட இயல்பு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலியில இருந்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆர்த்தி குட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம். இதுதான் எங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்ததுக்கான விளாகு. இவ்வளவு நேரம் பொறுமையா நான் போட்ட மொக்கையெல்லாம் பார்த்ததுக்கும் கேட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமே தொடர்ந்து எங்களோட வீடியோவெல்லாம் பார்க்கணும்னு கேட்டுக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.